அன்று ஆகஸ்ட் 14, 1947. ஒரு பெரும் இருளில் வரலாற்றின் விளிம்பில் இருக்கும் ஒரு தேசத்தின் சொல்லப்படாத பக்கம். அது இந்தியா சுதந்திரம் அடைந்த நாள். பல நூற்றாண்டுகளாக இந்திய மக்கள் அந்நிய ஆட்சியின் கொடுமைகளை தாங்கிக் கொண்டிருந்தனர். ஆனால் இப்போது பரந்த தேசம் முழுவதிலும் உள்ள ஒவ்வொரு கிராமத்திலும் நகரத்திலும் வீசும் காற்று கூட சுதந்திர விடியலுக்கு காத்திருக்கும் வேளையில் ஒரு போராளியின் இறுதி நொடிகளை இக்கதை உணர்த்தும். கிராமப்புற இந்தியாவின் மையத்தில் ஒரு சிறிய மங்கலான குடிசையில் ஆர்த்தி தனது நோய்வாய்ப்பட்ட தாத்தா விஸ்வநாத்தின் அருகில் அமர்ந்தாள். இவர் சுதந்திர போராட்டத்திற்காக தன் வாழ்நாளை முழுவதுமாக அர்ப்பணித்தவர். அவர் இப்போது பலவீனமாக இருந்தார். ஏனென்றால் அவரது உடல் பல ஆண்டுகள் சிறைவாசம் மற்றும் ஆங்கிலேயர்களின் சித்திரவதைகளால் பலவீனமடைந்திருந்தது. ஆனால் அவரது தேச உணர்வு சிறிதும் குறையாமல் இருந்தது. நாளை என் குழந்தை, நம் நாடு சுதந்திரமாக இருக்கும் என விஸ்வநாத் தளர்ந்த குரலில் கூறினார். அவரது குரல் உணர்ச்சியில் நடுங்கியது. விஸ்வநாத்தின் நண்பன், நினைவில் கொள்ளுங்கள், சுதந்திரம் ஒரு பரிசு அல்ல. அது இந்தியர்களின் தியாகம், இரத்தம், வியர்வை மற்றும் கண்ணீர் மூலம் சம்பாதித்த நம் உரிமை. எண்ணற்ற ஆன்மாக்களின் தியாகத்தால் சுதந்திரத்தின் சுடர் உயிருடன் உள்ளது. சுதந்திர போராட்ட வீரர்கள், தாய்நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த எண்ணற்ற ஆண்கள் மற்றும் பெண்களின் கதைகளை கேட்டு வளர்ந்தவர். அவளது தாத்தா அவர்களில் ஒருவர். ஆயுதங்களால் அல்ல, தன்னம்பிக்கையின் வலிமையாலும் தேசத்தின் மீது கொண்ட அன்பின் வலிமையாலும் போராடிய ஒரு போர் வீரன் என கூறினார். ஆனால் நள்ளிரவு நெருங்க விஸ்வநாதனின் சுவாசம் அதிகமாகியது. ஆனால் அவர் சுதந்திர இந்தியாவின் விடியலை காண உறுதியாக இருந்தார். அவர் ஆர்த்தியின் கையை இறுக பற்றி கொண்டார். அப்பொழுது ஆர்த்திக்கு தாத்தாவின் வார்த்தைகள் நினைவிற்கு வந்தது. நம் முன்னோர்கள் செய்த தியாகங்களை நீங்கள் ஒருபோதும் மறக்கக்கூடாது மற்றும் நம் தேசம் நீதி, சமத்துவம் மற்றும் வளமையான எண்ணங்களால் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் சுதந்திரம் பெரும் செலவில் வந்தது என்பதே அவள் தாத்தாவின் வார்த்தைகள். ஆனால் இப்போது அதற்காக கடுமையாக போராடியவனின் அருகில் அமர்ந்திருந்தாள். அந்த தியாகத்தின் நிஜம் அவளை முழுவதுமாக தாக்கியது. நள்ளிரவு நெருங்கியதும் கிராமமே மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் மூழ்கியது. ஆனால் குடிசைக்குள் ஒரு நிசப்தம் நிலவியது. விஸ்வநாத் கண்ணீருடன் கண்களை மூடிக்கொண்டு வந்தே மாதரம் என்று கிசுகிசுத்தார். கடிகாரம் நள்ளிரவை தாக்கியது. இந்தியா முழுவதும் சுதந்திர காற்று வீசத் தொடங்கியது. அக்காற்றுடன் விஸ்வநாத்தின் மூச்சுக்காற்றும் கலந்தது. ஆரத்தி தன் தாத்தாவின் உயிரற்ற கையை பற்றி கொண்டாள். அவளுடைய இதயம் உடைந்து உயிரற்று இருந்தாள். மிகுந்த கடமை உணர்வுடன் தன் தாத்தாவின் பாரம்பரியத்தையும் தேசத்துக்காக செய்த தியாகத்தையும் போற்ற வேண்டும் என்பதை அவள் அறிந்தாள். சூரியனின் முதல் கதிர்கள் கிராமத்தை அதன் ஒளியால் நிரப்பியது. ஆரத்தி எழுந்து நின்று ஒரு புதிய மன உறுதியுடன் அவளது தாத்தாவின் கைத்தடியை பிடித்து கொண்டு குடிசையை விட்டு வெளியே வந்தாள். கிராம மக்கள் அவளை கண்டு மௌனத்துடனும் மரியாதையுடன் தலை குனிந்தனர். ஆர்த்தி, நாம் இப்போது சுதந்திரமாக இருக்கிறோம், ஆனால் நம் பயணம் இப்போதுதான் தொடங்குகிறது என்று அவளுடைய தாத்தாவைப் போல ஆர்வத்துடனும் உறுதியுடனும் அவளது குரல் ஒலித்தது. அவர் செய்த தியாகங்களுக்கு தகுதியான தேசத்தை நாம் உருவாக்க வேண்டும். நீதி, சமத்துவம் மற்றும் ஒற்றுமைக்காக நாம் பாடுபட வேண்டும். சிந்திய யுத்தத்தை போற்றுவோம். நமது சுதந்திரம் ஒருபோதும் வீணாகாமல் இருப்பதை உறுதி செய்வோம். கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். அந்த தருணத்தில் தேசபக்தியின் உண்மையான அர்த்தத்தை ஆர்த்தி புரிந்து கொண்டாள். அது ஒருவரின் தேசத்தின் மீதான நேசம் மட்டுமல்ல, ஒருவரின் அனைத்தையும் நம் தேசத்தின் எதிர்காலத்திற்காக தியாகம் செய்ய வேண்டும்